எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இது எங்கள் பொண்ணோடைய கல்யாணம். எங்கள் அண்ணன் தவறிட்டதால் அண்ணி மட்டுமே கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதோட தாய் மாமனுடைய உதவி இல்லாமல் இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா இந்து முறைப்படி தான். ஆனால் முதல்ல முகூர்த்தம், அதுக்கப்புறம் தான் ரிசப்ஷனு. முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா திருத்தணி மலை மேலே முருகன் கோவிலில். எல்லாரும் பஸ்லையும் கார்லையும் கிளம்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் ஒரு சின்ன சிக்கல் வந்ததுனால வண்டியில் கிளம்பிட்டு போச்சு. இவங்க தான் எங்கள் அத்தைன்னு சொல்கிறத விட அம்மான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பன் ஆறுமுகன் அருளால் முகூர்த்தம் நல்லபடியாக முடிஞ்சுது. இவங்க வேறொரு கல்யாணத்துக்கு வந்து நம்மளை பார்த்தா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஐயா முருகன் அருளால் முருகன் சந்நிதியில் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தாய்க்கு பிறகு தாய் மாமன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சது இவர் தான், தாய் மாமன். இந்த சந்தோஷத்தை நினைவூட்டும்படி எல்லாரும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். முகூர்த்தம் முடிஞ்சது. டிஃபன் ஒரு தனியார் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணாங்க. டிஃபன் முடிச்ச கையோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இறக்குடுறா பார்த்து 3 பேருக்கு 1000 சரி, நீயே நின்று ஹாஸ்பிட்டல் ஆலங்கலைக்கு ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுமா, அதை தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. மச்சாங்க பாட்டு போட போறோம் நம்ம பாஸ். மருமகனே சி மாமாவே மா மருமகனே பாட்டு பாடுங்க. பாடாதண்ணா என்ன மீனா உள்ள கூட்டு போயிடுவா. பாப்பா டேய், அது அங்கதான்டா வலது கால், இங்க இல்லடா. அது மாமி பாடும் பாரு. பாட்டு பாடு மாமி. உங்கள் வலது காலை எடுத்து வைத்து வாங்கள். போதாட்டம் பாவம். வீட்டுக்கு வந்து அப்பாவை கும்பிட்டு உக்காந்துட்டாங்க. வந்த மாப்பிள்ளைக்கு இனிப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஏதோ பாயசம் கொடுத்தாங்க. சூடா இருக்கா? சூடா இருக்குதான் பாரு.
கால் போட்டுக்கோ அப்படி உட்காரு நல்லா தள்ளி உட்காரு கிட்டா. முகூர்த்தம் முடிஞ்ச சந்தோஷத்தில் நம்ம ஆளுங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண போகிற அந்த 3 பேர் எங்கள் அண்ணா அண்ணி, மணமக்கள், குட்டீஸோடைய ஃபோட்டோஸு. ரிசப்ஷன் ஆரம்பமாயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயம் செம்மையாக அடிச்சு தள்ளிடுச்சு. சாப்பிட்டேங்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சஞ்சு. எல்லாம் முடிஞ்சுது. முடியல பாஸ் அப்படின்னு எல்லாரும் தொங்கிட்டாங்க. மேடம் 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 பேக் வச்சுருக்காங்க. இந்த மேடம் யாரும் இல்லை. மேடம் நிறைய காசு வச்சுருக்காங்க. இதில் நகை இருக்கா? மேடம் எந்த வழியில் போகிறீங்க? வீட்டுக்கு எந்த பக்கம் போகிறீங்கன்னு? பைபாஸ் தானே. ஓகே, தேங்க்யூ மேடம். எப்போ போவீங்க? 11 மணி ஆகுமா? இதுக்குள்ளே நான் தூங்கிடுவோம் பொழுது. அங்க பாரு. இதாங்க சீர்வரிசைக்கான பொருட்கள். எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்கல. வீட்டில் முதல் நடக்கிற கல்யாணம் அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பாக நடத்தணுன்றதுக்காக தான் பொண்ணுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான எல்லா பொருட்களும் அதில் இருக்கணுன்றதுக்காகவும் ஒவ்வொரு பொருளும் பார்த்து ரசித்து எடுத்தாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இவ்வளோ செய்கிறது என் பார்வையில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்தான். நான் சொன்ன போல் தாய்மாமன் தானாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதால என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துட்ருக்காரு. கல்யாணத்தில் இவன் ஒருத்தன் தான் மிஸ் ஆகிட்டானா, அதனால் இவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மணமக்களை வாழ்த்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.